இந்த பதிவு போட காரணம் கடைக்கு ரெகுலராக வர ஒரு கஸ்டமர் அண்ணன் தான். பேசிக்கிட்டு இருக்கும்போது அவரோட அனுபவத்தை என்கிட்ட சொன்னார். அதாவது அதில் அக்கௌண்ட்லேருந்து பக்கத்து பெட்டி கடைக்கு, அவங்க வீட்டு பக்கத்தில் பெட்டி கடைக்கு டெய்லிக்கு 7 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருந்திருக்கு. ஒரு 20 நாள் கழித்து அந்த கடைக்காரர் எந்திரிச்சு அவரை பார்க்கும்போது, ஏன்டா உனக்கு சிகரெட்டு வேணுன்னா நீ வாங்கிட்டு போகிறதுக்கு என்ன மலைக்கிற, பிள்ளைங்கள விட்டு வாங்குறீங்கன்னா நாளைக்கு அவன் கெட்டுப்பட்டானே என்ன பண்ணுவான்னு திட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் என்னென்ன அப்படி சொல்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு 7 ரூபா அக்கௌண்ட்டில் போட்ட முடியுது, நேரில் வாங்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அப்புறம் செக் பண்ணி பார்த்துருக்கா. கடைசி 20 நாளுமே ஒரு அக்கௌண்ட்லேருந்து 7 ரூபா அந்த அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு. அப்புறம் அவனை பிடிச்சி அடித்து மிரட்டினா இது மாதிரி செய்தி கேட்டு கஷ்டமாக போச்சுடா தம்பி அப்படின்னு. அது 7 ரூபாங்கிறது காசு பெரிய விஷயம் இல்லை. அவன் ஒரு பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிறது நம்மளே வழிவகை செஞ்ச மாதிரி ஆயிடுச்சுல. உடனே நம்ம நினைக்கலாம் கையில் காசு இருந்தால் அதை செய்ய மாட்டானா அப்படின்னு சொல்லி. ஏதோ ஒரு விதத்தில் அது ஒரு சான்ஸாக அமைகிறதில்ல, அதை தான் நான் இங்கே சுட்டி காட்டணும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு மொபைல் ஹேண்ட்லிங்கில் பிள்ளைங்க இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது நம்ம கடமைங்கிறத உணர்ந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி தவறுகளை குறைக்க முடியுங்கிறது இந்த பதிவோட நோக்கம். நன்றி, வணக்கம்.